சாவே, உன் வெற்றி எங்கே? அன்பார்ந்தவர்களே, வில் வித்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு குரு ஜென் கலையை கற்றுத் தேர்ந்த ஒருவரை தன் சீடராக ஏற்றுக்கொள்ள மறுத்தார். உங்களுக்கு வில்வித்தை கலை தேவையில்லை என்று அந்த குரு கூறினார். ஏன் எனக்கு தேவையில்லை என்னும் காரணத்தை தயவு செய்து கூற முடியுமா? உமக்கு மரணத்தை பற்றி தெரியும். எப்படி மரணமடைய வேண்டும் என்பதை சிறு வயது முதலே கற்று வந்திருக்கிறேன். மரணத்தை கற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த வில்வித்தை கலை தேவையில்லை என்றார் அந்த குரு. அன்பார்ந்தவர்களே, நாம் யாவரும் சாக மாட்டோம். ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம். ஒரு நொடி பொழுதில் கண் இமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். நாமும் மாற்றுரு பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும். சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. புனித பவுல் அடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 51 முதல் 57 வரை உள்ள இறை வசனங்கள். மரணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் இருக்கும் வரை அது நம்மிடம் வரப்போவதில்லை. அது வரும்போது நாம் இருக்கப் போவதில்லை. மரணத்தை வெற்றி கொண்ட ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து நாமும் சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே என வீரம் முழக்கமிடுவோம்.